உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு. ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கையில எல்லாருமே முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நிறைய பேர் வேண்டுறோம். முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பு வேணும், அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சியாக போகிறாரு. அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பவர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு, சில ராசி என்பவர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம், இல்லை சில விஷயங்கள் ஐயோ நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகுன்ற சில முயற்சிகள் செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருக்க போறாரு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையை அடுத்த 39 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா அந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை, குடும்பத்துல நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்கள், அதே மாதிரி கடன் பிரச்சனை. இந்த 3 பிரச்சனை தான் இந்த விருச்சக ராசி என்பதுக்கு இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஏன் தான் பிறந்தோமே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பதற்கு இந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய நேரம். அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ அந்த வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, வேலையே இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கும், கவலையப்படாதீங்க. வேலை மாறணும் சார், வேலை மாறினா தான் சம்பளம் அதிகமானால் தான் என்னோட கடன் தீர்க்க முடியும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த சம்பள உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் இந்த விருச்சக ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய நேரம், லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம், வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், வராத பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அப்ரோச் பண்ணணும். நிறைய துளாராசி விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம், பொருளாதார உதவிகள் முக்கியமாக அது கிடைக்கக்கூடிய நேரம். இடம் விற்கும், வீடு விற்கும், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தெரிந்து பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக காசு பணம் வரும். அதற்கான வாய்ப்புகள்லாம் செய்வது சிறப்பு. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பண வரவு உண்டு. முக்கியமாக உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமாய் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடக்கும். நிறைய பேர் காதலில் பிரேக்கப் ஆகிருக்கும், காதலில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அதற்கு காரணம் நீங்கள் கூட சில நேரத்தில் இருப்பீங்க. ஏன்னா சில நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்காது இன்னொருத்தவங்க மேலே, அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா அந்த காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த 39 நாட்கள் இருக்குது. அதே போல் விருச்சக ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா ஒரு லாட்ரி வாங்கலாம், ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணிங்கன்னா அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்வது சிறப்பு. அது மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வழியில் பணம் வர வேண்டியிருக்கு சார்னா வரும். முக்கியமாக விருச்சக ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பூமி சம்பந்தமான லாபம் உண்டு. ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதில் லாபம் வரும். அதே மாதிரி இடம் விற்று வாங்குறீங்க, ஒரு கமிஷன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் லாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பில்டராக இருக்கீங்க, ஒரு ப்ரொமோட்டராக இருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா
அதெல்லாம் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். அந்த வீடு விற்க முடியாமல் எனக்கு இருக்குது சார், அது வந்தாவே எனக்கு 1 கோடி ரூபா காசு வந்துடும், 50 லட்சம் காசு வந்துடும், என் கடனை தீர்த்துருவேன் சார், நான் கடனை வாங்கி ஒரு லே அவுட் பண்ணேன், கடனை வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மருத்துவத்துறையில் பெரிய வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நேரம். முக்கியமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசின்பர்கள், அது நீங்கள் செஸ்லேருந்து கேரம்லேருந்து கிரிக்கெட்லேருந்து எதில் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த 39 நாட்களில் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் பெரிய வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மொத்தத்தில் இந்த 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை, சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.